நம்ம காணக்கூடாத உலகத்திலே நம்ம தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதாவது தேவன் காணக்கூடாத உலகத்திலே இருக்கிறார். அங்க நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த உலகத்திலே அந்த உலகத்தோடு இசைந்து நாம் செயல்படுவதற்கு சில காரியங்கள நம்ம செய்யலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள மாற்ற முடியும். வாயின் வார்த்தைகள் எதிர்மறையாகவே பேசிட்டு இருக்கோம்னா, தேவனோடு நம்ம இசைந்து செயல்படவில்லை என்று அர்த்தம். ஏன்னா நம்முடைய இருதயத்துல நம்ம பொல்லாதவைகளே வைத்துக்கிட்டு இருந்தோம்னா, எதிர்மறையான காரியங்களே வைத்துக் கொண்டிருந்தோம்னா, அவைதான் வெளியே வரும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் அதான் சொல்லுது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினாலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களினால் நிறைத்து வைத்து அதுல இருந்து வெற்றியையும் ஜீவனையும் சுகத்தையும் நம்ம பேசும்போது தேவனோடு நம்ம இசைந்து செல்கிறோம். நம்முடைய விடுதலைக்கும் நம்முடைய வெற்றிக்கும் நாம் ஒத்துழைக்கிறோம். அது சீக்கிரமா வர்றதுக்கு நம்ம வழியை திறந்து கொடுக்குறோம். அடுத்தது துதி செலுத்துதல் கூட நம்முடைய விடுதலையை நம்ம சீக்கிரமா பெறறதுக்கு உதவி செய்யும். அது ஒரு நம்முடைய சூழ்நிலையை மாற்றுது. தேவன் அங்கு கிரியை செய்வதற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை கொண்டு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது காரியம் நம்முடைய கற்பனை திறன். நம்முடைய கற்பனை எங்க போயிட்டு இருக்குது? நல்ல காரியங்களை நாம் கற்பனை செய்ய வேண்டும். அதாவது நம்முடைய தேவன் நமக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அவைகளை கற்பனை செய்ய வேண்டும். நாம் நன்றாய் வாழ்வதை கற்பனை செய்ய வேண்டும். நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல் வருவதை நாம் கற்பனை செய்ய வேண்டும். வியாதியையும் வருத்தத்தையும் இல்லாமையையும் எதிர்மறையான காரியங்களையும் கற்பனை செய்வதை நிறுத்தி தேவனுடைய வார்த்தையின் மூலமாக என்ன அது கொடுக்கப்படுதோ அவற்றை நாம் கற்பனை செய்யும் போது தேவனோடு இசைந்து செல்கிறோம். நாம் பெற வேண்டிய வெற்றியை எளிதாக பெற்றுக்கொள்வதற்கு இவைகள் வழியை திறக்கும்.